ஸ்மார்ட் போன். இன்றைய காலகட்டத்தில் ஸ்மார்ட் போனோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாயிருச்சு. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு எங்க பாட்டி எடுத்துக்கோங்க. நான் சின்ன வயசா இருக்கும் போது அவங்க கீபேட் மொபைல் வச்சிருப்பாங்க. எப்பா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கொடுப்பா, எப்பா இது என்னப்பா மெசேஜ் வந்திருக்கு, எப்பா சத்தம் வர மாட்டேங்குதுப்பா, அப்படிலாம் என்கிட்ட கேட்பாங்க. நானும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். இப்போ என்னடான்னு பார்த்தா அவங்களே கையில ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஒன்று வச்சுக்கிட்டு சன் நெக்ஸ்ட்ல சீரியல் பார்க்கவும், யூடியூப்ல ராசி பலன் பார்க்கவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான், அவங்களே கத்துக்கிட்டாங்க. பட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்ச அவங்களுக்கு அதை எவ்வளவு சேஃபா யூஸ் பண்ணணுன்றது தெரியல. அவங்களுக்கு மட்டுமா, நம்மள சில பேருக்கும் இன்னும் தெரியல. அதை தெரியப்படுத்துறதுக்காக 5 முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட தான் வந்திருக்கேன். வணக்கம், நான் உங்கள் பிரேம் ராஜேந்திரன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மன்னவன் டெக் சேனல். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்மிஷன் மேனேஜர். நம்ம மொபைல்ல ஏகப்பட்ட ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது வரும். அது இன்ஸ்டால் பண்றப்போ அலோ அலோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்மளும் அவசரத்துல அலோ அலோன்னு கொடுத்துட்டு நம்ம ஆப் யூஸ் பண்றதுக்கு உள்ள போயிருவோம். இந்த ஆப்புக்கு தேவையான பர்மிஷனுக்கு தான் நம்ம அலோ பண்ணிருக்கோமா இல்ல தேவையில்லாததுக்குள்ள அலோ பண்ணிட்டு இருக்கோமான்றது நம்மளுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. அந்த அமேசான் அப்ளிகேஷனுக்கு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் தேவை கிடையாது. ஒரு சில சமயம் இன்ஸ்டால் பண்றப்ப கேட்கும், நம்மளும் அலோ பண்ணிடுவோம். அது நம்மளோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி எந்தெந்த ஆப்புக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கோம், கொடுத்தது எல்லாமே கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செட்டிங்ல செக் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செக் பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு உங்களோட மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவசி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. அதுக்கப்புறமா ஆல் பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட மொபைல்ல என்னென்ன ஆப்புக்கு என்னென்ன ஆக்சஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ற லிஸ்ட் இதுல வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மொபைல்ல கேமராக்கான ஆக்சஸ் எந்தெந்த ஆப்புக்குலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இந்த கேமரா கிளிக் பண்ணி உள்ள போய்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 2 விதமான ஆக்சஸ் இருக்கு. அலௌட் ஆல் த டைம் அப்படின்னா எப்ப வேணா இந்த கேமராக்கான ஆக்சஸ் நீ எடுத்துக்கோ. அலௌட் ஒன்லி வைல் இன் யூஸ் அப்படின்னா இந்த ஆப் ஓபன் பண்றப்ப மட்டும் அதுக்கான ஆக்சஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் பாத்தீங்கன்னா அலௌட் ஆல் த டைமுக்கு எந்த ஆக்சஸ்மே நான் கொடுக்கல. கேமரா ஓபன் பண்ணி போட்டோ எடுக்கிறோம்னா அந்த கேமரா ஆக்சஸ் தேவை. ஸோ வந்து இந்த கேமரா ஆப் கொடுத்துருக்கேன். குரோம், காம்பஸ், கூகுள் இந்த மாதிரியான ஆப்ஸ்க்குலாம் ஓபன் பண்றப்போ கேமரா ஆக்சஸ் தேவை. அதுக்காக மட்டும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். இதே மாதிரி மற்ற என்னென்ன ஆப்புக்கெல்லாம் என்னென்ன ஆக்சஸ் கொடுத்துருக்கோம், கொடுத்ததெல்லாம் கரெக்ட் தானான்றது ஃப்ரீயா இருக்க டைம்ல ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் டிப்ஸ், அன்னோன் அப்ளிகேஷன். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? பிளே ஸ்டோரை தவிர நம்ம வெளியே இருந்து இன்ஸ்டால் பண்ற எல்லா அப்ளிகேஷனுமே அன்னோன் அப்ளிகேஷன் தான். அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா அது நம்மளுக்கே தெரியாம நம்ம போன்ல இருந்து டேட்டாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா மொபைல் வந்து ஒரு அலர்ட் கொடுக்கும். இது அன்னோன் அப்ளிகேஷன், நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க, ஓகேவா அப்படின்னு கேட்கும். நம்மளும் அவசரத்துல ஓகே சொல்லிட்டு கொடுத்துருவோம். அது அடுத்தடுத்து நம்ம அன்னோன் அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்றப்போ கேட்காது. அதை நம்ம எனேபிள் பண்ணி வச்சிருக்கோமா பண்ணி வைக்கலையா அப்படின்றத இந்த செட்டிங் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி பிரைவசி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. அதை கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்துட்டீங்கன்னா ஸ்பெஷல் பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. இப்போ அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வரப்போ இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய ஆப் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோர்ஸ் ஆப். இப்போ சோர்ஸ் ஆப் அப்படின்றது இப்போ கூகுள்ல இருந்து ஒன்னு டவுன்லோட் பண்றீங்கன்னா கூகுள் தான் சோர்ஸ் ஆப். ஸோ வந்து இது கூகுள் அலோ இருந்துச்சுன்னா கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ற எல்லாத்துக்குமே நீ பர்மிஷன் அலோ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரியான அர்த்தம். என்னதுல பாத்தீங்கன்னா கூகுளுக்கு வந்து அலோ இருக்கு. ஏதோ இதுக்கு முன்னாடி வந்து நான் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி இருந்திருக்கிறேன். அதுக்காக வந்து இப்போ நான் டிஸ்அலோவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைல் மேனேஜருக்கு வந்து அலோவ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் டிஸ்அலோவ் பண்ணிக்கிறேன். இதுல லிஸ்ட் அவுட் ஆயிருக்க எல்லா அப்ளிகேஷனுமே வந்து நாட் அலோட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஒரு வாட்டி எல்லாத்தையுமே ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ பேக்கப். நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மொபைல் என்ன வேணா ஆகலாம். ஓஎஸ் கிராஷ் ஆகலாம், கீழே விழுந்து உடையலாம், காணாம போகலாம், என்ன வேணா ஆகலாம். பட் நம்ம அந்த மொபைலை யூஸ் பண்ணி எடுத்த போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாமே நம்மளுக்கு மெமரிஸ். அந்த மெமரிஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை வந்து நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரு சில சமயம் நம்ம பேக்கப் எடுத்து வைக்க மறந்துடுவோம். ஸோ வந்து ஃபோட்டோ எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது பேக்கப் ஆகிறதுக்கு ஒரு சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அது எப்படி எனேபிள் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஆல் சர்வீஸ் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. இதுல வந்துட்டு இது வந்து பேக்கப் பை கூகுள் ஒன்றுன்றது எனேபிள்டா இருந்துச்சுன்னா நீங்க என்னென்ன போட்டோஸ் எடுக்கிறீங்க, என்னென்னலாம் டவுன்லோட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து பேக்கப் ஆயிடும். அப்படி உங்க மொபைல்ல எனேபிள்டா இல்லைன்னா இந்த செட்டிங் ஆன் பண்ணி அதை எனேபிள் பண்ணிக்கோங்க.
உங்க போன்ல இருக்க எல்லா டேட்டாஸுமே நீங்க வந்து பேக்கப் பண்ண வேண்டாம், ஒரு சிலது மட்டும் பேக்கப் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கன்னா இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேக்கப் டிவைஸ் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல என்னென்ன ஃபோல்டர்ஸ்லாம் எனேபிள் பண்றீங்களோ அந்தந்த ஃபோல்டர்ஸ் மட்டும் தான் பேக்கப் ஆகும். ஏன் செலக்டிவான ஃபோல்டர்ஸ் மட்டும் எனேபிள் பண்ணோம் அப்படின்னு சொல்றேன்னா, கூகுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 15 ஜிபி. அந்த 15 ஜிபிக்கு மேல நம்ம டேட்டாஸ் அப்லோட் பண்ணணும்னா நம்ம அதுக்கு பே பண்ண வேண்டியது வரும். ஸோ வந்து செலக்டிவான ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபோர்த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் மை டிவைஸ். நம்ம மொபைல் தொலைஞ்சு போகலாம் அப்படின்லாம் முன்னாடி இருக்க டிப்ஸ்ல சொல்லியிருந்தேன். என்னப்பா இப்படிலாம் சொல்றேன் நீங்க நினைச்சிருக்கலாம். பட் தொலைஞ்சு போனாலும் ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இந்த செட்டிங்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு உங்களோட மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஆல் சர்வீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்துட்டு ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை மறக்காம எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபைண்ட் மை டிவைஸை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா ஒருவேளை உங்களோட மொபைல் நீங்க எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டீங்க, இல்ல காணாம போயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல உங்களோட ஃப்ரெண்டோட மொபைல்லையோ இல்ல லேப்டாப்லயோ இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா இதுல ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. அதுல வந்து உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க எந்தெந்த மொபைலுக்குலாம் எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்களோ எல்லாமே காட்டும். எந்த மொபைல் காணாமோ அந்த மொபைலை கிளிக் பண்ணீங்கன்னா அது கரெக்டா எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத காமிச்சிடும். ஃபிஃப்த் டிப்ஸ், ஸ்க்ரீன் லாக். ஸ்க்ரீன் லாக்ன்றது சாதாரணமான விஷயமா நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். பட் அது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளோட மொபைல் வந்து இப்போ எங்க வேணா தொலைஞ்சு போகலாம், என்ன வேணா ஆகலான்றதை நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அந்த மொபைல் வந்து யாரோ நம்ம வேண்டாதவங்க கையில கிடைக்குதுன்னா ஈஸியா கெஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்ட்னா அவங்க ஈஸியா கெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்மளோட டேட்டாஸ்லாம் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓபன் பண்றது ஒரு பெரிய விஷயமாடா. கொண்டு அண்ணே ஓபன் பண்றானே. அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ. அதுக்காக நம்ம எப்பயுமே வந்து காம்ப்ளிகேட்டடான பாஸ்வேர்டு தான் யூஸ் பண்ணிக்கணும். அது யாராலையுமே கெஸ் பண்ண முடியாத பாஸ்வேர்டா இருக்கணும். இப்போ அடிஷனலா பாத்தீங்கன்னா நம்ம சுவிச் ஆஃப் பண்றப்பே பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த மாதிரியான செட்டிங்ஸ்லாம் நம்ம வந்துருச்சு. இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் ஒன்று பார்த்தோம். அந்த செட்டிங் வந்து மொபைல் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது கடைசியா எந்த இடத்துல சுவிச் ஆஃப் ஆச்சுன்றது மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ அந்த மொபைல் சுவிச் ஆஃப் பண்ண முடியாம நான் பாஸ்வேர்ட் பண்ணி வச்சுட்டோம்னா அது கரண்ட்ல எங்க மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத வரையும் நம்மளால பார்த்துக்க முடியும். அந்த டைம்ல மொபைல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு. இந்த 5 செட்டிங்ஸ்மே ரொம்பவே முக்கியமான செட்டிங்ஸ். இந்த வீடியோ யூஸ் பண்ணி உங்களோட மொபைல்ல செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அது போக டெக்னாலஜி சம்பந்தமா உங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோ நானும் ரெடி பண்றேன். இதே மாதிரி டெக்னாலஜி சம்பந்தமான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம மன்னவன் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரேம் ராஜேந்திரன்.